இது ஃப்ரைடே இன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையிலேயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம பப்பாயா இருந்துச்சு. சரி பப்பாயா கட் பண்ணி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு பப்பாயா கட் பண்ணி பார்த்தா சுத்தமா சீட்ஸே இல்லை. சரி சீட்ஸ் இல்லை நல்லா டேஸ்டா இருக்கும். சில பப்பாளி பழம் சீட்ஸ் இல்லாட்டியும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரின்னு கட் பண்ணி பார்த்தா சுத்தமா டேஸ்டே இல்லை. ஒரு ஸ்வீட்னஸ் இல்லை. ரொம்ப வெறுத்துட்டேன். பாப்பாக்கு தம்பிங்களுக்கு கட் பண்ணி கொடுத்ததுக்கு சுத்தமா அவங்களும் சாப்பிடவே இல்லை. யாருமே சாப்பிடல. ஒரு 2 பீஸ் மட்டும் ஹெல்த்துக்காக சாப்பிடணுமேன்றதுக்காக மருந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டேன். அம்மா ஊர்ல இருக்கும்போது மிளகாய் மல்லி அரைச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு மிளகாய் மல்லிலாம் காய வச்சு எடுத்து வச்சிருந்தோம். கொஞ்சம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் மட்டும் அம்மா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணி போட்டால் தான் நல்லா வாசமா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா. அம்மா செய்கிற மசாலா சூப்பராக இருக்கும். அதனால அம்மாவை அந்த வேலையை பார்க்க சொல்லியாச்சு. எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு மிளகாய் மல்லி அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மிளகாயை காய வச்சுட்டு எப்பயுமே படியால குத்தி அதுக்கப்புறமா தான் மல்லி எல்லாம் சேர்ப்பாங்க. எல்லாமே சேர்த்து மிஷினில் அரைக்க கொடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.